அசாமின் அசாவோ மாவட்டத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாக அச்சம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 15லிருந்து 20 தொழிலாளர்கள் சிக்கியிருக்கக்கூடும் என்பதால் துரிதகதியில் மீட்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். சுரங்கத்திற்குள் தண்ணீர் சூழ்ந்திருப்பதால் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் நீடிக்கிறது. அசாமின் அசாவோ மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்தில் தொழிலாளர்கள் சிக்கியிருப்பதாக அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20 தொழிலாளர்கள் அங்கு சிக்கியிருக்கலாம் என்று அச்சம் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. நிலக்கரி சுரங்கத்தில் கிட்டத்தட்ட 15லிருந்து 20 தொழிலாளர்கள் சிக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களே, மீட்பு நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது? என்ன சிக்கல் இருக்கு அங்க மீட்கிறது? மேகாலயா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளிலே பல இடங்களிலே மலைப்பாங்கான பகுதிகளிலே சிறிய சுரங்கங்கள் வெட்டப்படுகின்றன. அந்த சுரங்கங்களிலே முறையான பாதைகள் அமைக்காமல் சுரங்கத்துக்குள் தொழிலாளர்கள் சென்று நிலக்கரியை வெட்டி எடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மண் சரிந்து விழுந்து அல்லது தண்ணீரால் சூழப்பட்டு அவர்கள் பலமுறை சுரங்கங்களிலே சிக்கும் நிலை ஏற்படுகிறது. தற்போது அதே போன்ற சூழ்நிலை தான் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள மேகாலயா மாநிலத்தை ஒட்டிய டிமா ஹசௌ மாவட்ட பகுதியிலே ஏற்பட்டிருக்கிறது. 15 முதல் 20 வரை தொழிலாளர்கள் சுரங்கத்துக்குள்ளே சிக்கியிருக்கலாம் என கருதப்படுகிறது. பல இடங்களிலே தண்ணீர் சுரந்து கொண்டிருப்பதால் தண்ணீரில் கடந்துதான் அதன் பிறகு தொழிலாளர்களை மீட்க வேண்டும் என்கிற நிலைமை நிலவுகிறது தற்போது. ஆகவே அங்கு தீயணைப்பு படையைச் சேர்ந்தவர்கள், காவல்துறையினர் உள்ளிட்டோர் அங்கே தற்போது மீட்பு பணிகளை தொடக்கியிருக்கிறார்கள். தண்ணீரை ஓரளவுக்கு குறைத்து அதன் பிறகு சுரங்கத்தில் மூழ்கியிருப்பவர்களை மீட்பதற்கான பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உயிருடன் அனைவரையும் மீட்க வேண்டும் என்பதற்காக தற்போது அங்கு போலீஸ் துறையின், காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு துறையின் மூத்த அதிகாரிகள் ஆகியோர் தீவிர பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இரவு நேரம் ஆவதற்குள், இருட்டுவதற்குள் எவ்வளவு பணிகளை நடத்துகிறார்களோ அவ்வளவு விரைவாக தொழிலாளர்களை மீட்க முடியும். இல்லாவிட்டால் இரவு முழுவதும் பணிகளிலே சிக்கல் ஏற்படும். கார்த்திகா, இரவுக்குள் அவர்களை உயிருடன் மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து அங்கு மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. கூடுதல் விவரங்களுக்கு மேலும் இணைக்கிறோம்.